இவங்க 2 பேரையும் எங்க எதுக்காக கூட்டிட்டு வந்தீங்க? ககன் நடந்த உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் பூமி எந்த தப்பும் செய்யலன்னு சொல்றதுக்கும். சாட்சின்னு சொன்னீங்க, இவங்க தானா? ஆமா, இவங்க சொல்றத கேட்டா பூமி எந்த தப்பும் செய்யலன்னு அவனுக்கு புரியும். பூமி மேல அவனுக்கு இருக்கிற கோபம் குறையும் சாரதா. அது எல்லாத்துக்கும் முன்னாடி இங்க ஒரு பெரிய பிரச்சனையே நடக்கும். இவங்களை கூட்டிட்டு இங்க இருந்து போயிடுங்க. இப்ப நம்ம 2 பேருக்கு என்ன தேவை? பூமியோட சந்தோஷம். ககனும் பூமியும் ஒண்ணு சேரணும். அம்மாவா இல்லையா? ஆமாங்க. ஆனா என் கண்ணு முன்னாடியே அப்பாவும் பையனும் சண்டை போட்டுக்கிட்டா அத பார்த்து என்னால தாங்க முடியாதுங்க. நீ பயப்படாத, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். ககன், ககன்! ஐயோ என்னங்க, இப்ப எவ்வளவு பெரிய புயல் வர போகுதுன்னு நினைச்சு பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குங்க. பெரியம்மா, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. அண்ணனுக்கு புரியுற மாதிரி நாங்க சொல்றோம். ஐயோ, என் கஷ்டம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ககன்! என்னங்க? இங்க எதுக்கு வந்தீங்க? அம்மாடி பூர்ணி, நான் என்ன சொல்ல... என்கிட்ட யாரும் பேசாதீங்க. அம்மா, இவங்க என் கண்ணிலேயே படக்கூடாது. வெளியே அனுப்புமா. அது இல்ல பூரி, ககன் மாமாவுக்கு உண்மை தெரியணும். தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்ல. போறீங்களா இல்லையா? பூர்ணி கொஞ்சம் இருமா. இங்க பிரச்சனை உன்னோடது இல்ல, பூமியோடதும் ககனோடதும். கண்டிப்பா இவங்க உண்மையை சொல்லியே ஆகணும். என்ன அவங்க என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது? ககன், கோவத்துல இருந்தா எல்லாமே பொய் மாதிரி தான்டா இருக்கும். எனக்காக இல்ல உன் அம்மாவுக்காக ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் பொறுமையா அவங்க சொல்றத கொஞ்சம் கேள. தப்பு யார் பண்ணான்னு உனக்கே புரியும்டா. அண்ணா, மாமா, இந்த கல்யாண விஷயத்துல பூமி அண்ணி எந்த தப்புமே செய்யல அப்படின்னு சொல்லுங்கன்னு உங்ககிட்ட சொல்லி அனுப்புனாளா? இல்ல மாமா, கோவில்ல நடந்ததை தான் சொல்றோம். அங்க எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பிளான் பண்ணது அபூர்வா சித்தி. ஆனா அபூர்வாத்தை தான் எங்களை கட்டாயப்படுத்தி அம்மாவையும் என்னையும் மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்து சிவாக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி பண்ணாங்க. நான் கோயிலுக்கு போனது கூட பூரிய கல்யாணம் பண்ணிக்க போறேன், என் அக்காவுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த போறேன்னு சொல்லதான் போனேன். அப்போ அந்த வீடியோல இருந்தது என்ன? அது எல்லாமே போய் பூரி. பூமி அக்கா ஒரு நாளும் எங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொல்லவே இல்லை. நாங்க காதலிச்ச விஷயம் உண்மைதான். ஆனா பூரிக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் பண்ணி இந்த குடும்ப கௌரவத்தை காப்பாத்தணும்னு பூமி அண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஓ அப்படியா? நீங்க சொல்றது உண்மையா? ஆமாண்டா, அபூர்வா அந்த வீடியோல வாய்ஸ் மாத்திருக்கா. அதனாலதான் நீ பூமியை தப்பா புரிஞ்சுக்கிட்ட. பூமியை பத்தி என்னை விட உனக்கே நல்லா தெரியும்டா. இதெல்லாம் அந்த அபூர்வா நடத்தின நாடகம்டா. டேய், நீ பூமியை விட்டு பிரிஞ்சிருந்தா உண்மையிலேயே எல்லா சந்தோஷத்தையும் நீ இழந்துருவடா. உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, நீங்களா இனி சந்தோஷமா இருப்பீங்க. நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி பூமியை சீக்கிரம் இங்க வர மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நீங்க ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. ஐயோ, அதை தவிர நாங்க பட்ட அவமானம், எங்க வேதனையை பத்திலாம் உங்களுக்கு கவலை இல்லை. உன்னை என்னன்னு சொல்றது, இப்ப கூட நீ பூமியை பத்தி தான் யோசிக்கிறியே தவிர ஒரு தடவை நீ என்ன பத்தியோ என்னோட அம்மாவை பத்தி என் தங்கச்சியை பத்தி யோசிச்சியா? என் அம்மா என் தங்கச்சி எல்லாரும் எவ்வளவு வேதனை பட்டுட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? இந்த அவமானத்தை தாங்க முடியாம நாங்க செத்தோமா இருக்கோமா, எங்க வலி வேதனை எதுவுமே உனக்கு தேவையில்லையா? அவங்க தேவைக்காக மத்தவங்கள மிதிச்சிட்டு போகணும்னு நினைக்கிறாங்களே தவிர எங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு மனப்பூர்வமா ஆசைப்படுறவங்க இந்த உலகத்துல ஒருத்தர் கூட இல்ல. உங்க 2 பேரை நான் தானே ஒண்ணு சேர்த்து வச்சேன். நீங்க எப்பவும் சந்தோஷமா இருங்க. ஆனா திரும்ப வந்து எங்க வாழ்க்கையில மட்டும் விளையாடாதீங்க ப்ளீஸ். மிஸ்டர் கிருஷ்ண பிரசாத், உன்னோட மகளை பத்தி நீ வேணும்னா யோசிக்காம இருக்கலாம். ஆனா என் தங்கச்சிக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். ஒரு மாசத்துக்குள்ள ஒரு நல்ல மாப்பிள்ளையா கூட்டிட்டு வந்து என் தங்கச்சிக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்.
அப்ப கல்யாணம் நடக்கும். ஏன்னு கேளு. என் பக்கத்துல தான் பூமி இல்லல்ல. நம்பிக்கை துரோகம் பண்றதுக்கு. டேய், மத்தவங்க சொல்றத கேட்டு அந்த ஸ்ரீராமர் சீதாவை காட்டுக்கு அனுப்புனாரே தவிர அவங்க மேல நம்பிக்கை இல்லாம இல்லடா. முதல்ல நீ பூமியை நம்புறதுக்கு தயாராவே இல்ல. நீ எங்க அம்மாவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணல. அந்த மாதிரி சீதா தேவி ராமனுக்கு ஒரு துரோகமும் நினைக்கல. டேய், ஏய், நான் எதுவும் கேட்க மாட்டேன். எல்லாரும் ஒழுங்கா கிளம்புங்க. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் என் கண்ணு முன்னாடி நின்னீங்க, என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வெளில போங்க. நான் அவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருப்பேன்னு நீங்க எப்படி நினைக்கலாம்? இதுதானா நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டது? இவ்வளவுதானா நம்ம 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற காதல்? நம்பிக்கை இருக்கிற இடத்துலதான் காதல் இருக்குன்னு சொல்லுவாங்க. மத்தவங்க சொல்றத கேட்டு உங்க வாழ்க்கையில இருந்து என்ன வெளியில போ சொல்றீங்களா? என் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லையா? இவ்ளோ பெரிய பழி என் மேல சுமத்திருக்கீங்க. அந்த அபூர்வ பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. அந்த வீடியோல வாய்ஸ் மாத்தி பேச வச்சிருக்கா. அத நீங்க உண்மைன்னு நம்பிடுவீங்களா? பூர்ணி உங்களுக்கு தங்கச்சின்னா எனக்கு அவ நாத்தனார். உங்களோட குடும்பம் அவமானப்படுதுன்னா அது ஏன் குடும்பம் அவமானப்படுற மாதிரி. நீங்க பேசின பேச்செல்லாம் என் இதயத்தை துண்டு துண்டா உடைச்சிருச்சு தெரியுமா? எனக்கு வர கோபத்துக்கு நீங்க நினைக்கிற எதுவுமே உண்மை இல்ல. நான் எந்த தப்பும் செய்யலன்னு நிரூபிச்சு காட்டணும்னு நினைச்சேன். ஆனா உங்களோட ஆத்திரம், உங்களோட கோபம் எங்க நான் வாய் திறந்து பேசினா இன்னும் அதிகமாயிடுமோன்னு தான் என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். என்ன வாய்க்கு வந்த மாதிரி திட்டினீங்க, எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மாமா, இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்காவது நான் எந்த தப்பும் செய்யலைங்கிற உண்மையை நீங்க தெரிஞ்சுக்க தான் போறீங்க. நீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க மாமா? எதுக்காக இப்படி பண்ணீங்க சொல்லுங்க. ஏன் இப்படி பண்ணீங்க சொல்லுங்க மாமா. சொல்லுங்க மாமா, சொல்லுங்க. பூமி 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 பூமி. என்ன பூமி இப்படி அடிக்கிற? சரி நீயா? நான் மாமான்னு நினைச்சு. எனக்கு புரிஞ்சிருச்சு, எல்லாம் புரிஞ்சிருச்சு. பா வச்சு செஞ்சு விட்டுட்ட பூமி. பா